தீபு சந்திரதாஸ். ஆக்சுவலா இவருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட 15 இயர்ஸா பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு வரவங்க தான் ஷேக் ஹசீனா. இவங்களுக்கு அகேன்ஸ்டா மாணவர் அமைப்பு சார்பா ஷெரீப் உஸ்மான் ஹதின்னு சொல்றவரு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு வராரு. இந்த இம்பாக்ட்னால ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்ததா சொல்லப்படுது. இதனால முகமது யூனஸ்ன்னு சொல்ல போறவரை சீஃப் அட்வைசரா நியமிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கவர்மெண்ட் வந்து பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் நடத்துறதா அனௌன்ஸ் பண்றாங்க. மாணவர் அமைப்பு சார்பா உஸ்மான் ஹதி ஒரு பெரிய பிரச்சாரத்தை நடத்திட்டு வராரு. அதாவது இந்தியாவுக்கு எகென்ஸ்டாவும் ஷேக் ஹசீனாக்கு எகென்ஸ்டாவும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. இதன் விளைவா ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் உஸ்மான் ஹதிய சுற்றுறாங்க. இதனால டிசம்பர் 12, 2025 அன்னைக்கு அவர் இறந்துடுறாரு. இந்த இம்பாக்ட் வந்து மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கும் போது டிசம்பர் 18, 2025 அன்னைக்கு தீபு சந்திரதாஸ் ஒர்க் பண்ற இடத்துல இஸ்லாமை பத்தியும் நபியை பத்தியும் ரொம்பவுமே இழிவா பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷனை ஸ்ப்ரெட் பண்றாங்க. உடனே ஒரு பெரிய கூட்டம் கூட ஆரம்பிக்குது. இவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் வெளியும் கூட்டம் கூட ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல போலீஸ் வந்து தீபு சந்திரதாஸை அந்த கும்பல் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அந்த கும்பல் வந்து அவரை ரொம்பவுமே கொடூரமான முறையில அடிச்சு சாகடிச்சிடுறாங்க. சாகடிச்சது மட்டும் இல்ல, அவர் ஒரு கயித்துல தொங்க விட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஒரு மரத்துல கட்டி வச்சுமே எரிச்சிடுறாங்க.